Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videos la உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், right? லாஸ்ட் வீடியோல நம்ம எக்ஸசைஸ் 7.10 ஓட பேசிக்ஸ் அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி ஒரு ரெண்டு எக்ஸாம்பிள், தட் இஸ் எக்ஸாம்பிள் 29 வரைக்கும் நம்ம சால்வ் பண்ணி முடிச்சிருந்தோம். இன்னைக்கு வீடியோல அதோட கண்டினியூஷன், தட் இஸ் எக்ஸாம்பிள் 30ல இருந்து சால்வ் பண்ணுவோம். சொல்யூஷன். ஸோ 30th ஒன்று என்ன அப்படின்னா, டு ஃபைண்ட் இன்டெக்ரல் ஆஃப் 0 to pi x sin x divided by 1 plus cos square x of dx. அதை வந்து நான் I அப்படின்னு வச்சுக்கிறோம். ஸோ இந்த இன்டெக்ரலை நம்ம ஃபைண்ட் பண்ணோம். சின்ஸ் நமக்கு ப்ராப்பர்ட்டி தெரியும், ப்ராப்பர்ட்டி 4 நினைக்கிறேன். ஸோ 4 வந்து நமக்கு என்ன, 0 to a f of x dx வந்து 0 to a f of a minus x dx. இந்த மாதிரி சைனு காசுலாம் வர்றப்ப மேக்ஸிமம் நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், 0 to a f of x dx a minus x, x எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் a minus x. அப்போ இங்கே எனக்கு என்ன இருக்குது, பை. ஸோ அப்போ x எங்கெல்லாம் இருக்கும் அங்கெல்லாம் பை மைனஸ் எக்ஸ்ன்னு போட போகிறேன். ஸோ தட் I becomes I equal to 0 to pi, இந்த இடத்துல x இருக்குது, அப்போ எக்ஸுக்கு பதில் பை மைனஸ் எக்ஸ், சைன் ஆஃப் எக்ஸுக்கு பதில் பை மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 1 plus cos of pi minus x the whole square of dx அப்படின்னு மாற்றிக்கிறோம். ஸோ அப்போ சைன் 180 மைனஸ் தீட்டா என்ன, சைன் தீட்டா, அந்த இந்த பை மைனஸ் எக்ஸ் அப்படியே இருக்குது. அதே மாதிரி cos of 180 minus theta is cos theta. So அப்ப plus cos square x அப்படியே வந்துரும், ரைட்? ஸோ இது உங்களுக்கு இந்த டேர்ம் கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா either sin a minus b அந்த ஃபார்ம்ல போட்டுருங்க. அப்ப sin a cos b minus cos a sin b. அப்ப sin 180 sin pi into cos pi minus cos pi into sin pi. அப்ப cos pi யோட sin pi வேல்யூ 0, அது கேன்சல் ஆயிரும். cos pi வேல்யூ -1, அப்ப minus of -1 into sin pi sin x ன்னு வரும், which is sin x. ஓகே, அப்படி இல்லைன்னா நீங்க இப்படி 180 0, ஸோ இது 90, இது 180. ஸோ அப்போ 180 மைனஸ் தீட்டா, அப்போ இந்த குவாட்ரண்ட்ல இருக்கும். இங்க ஆல் சில்வர் டீ கப், ஸோ அப்படி எழுதிருப்பீங்க. ஆல் இங்க சைன் தான் பாசிட்டிவ், அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்குறப்ப சைன் பாசிட்டிவா வரும். ஓகே, சிமிலர்லி 180 மைனஸ் தீட்டால இங்க காஸ் நெகட்டிவ்ல வரும். இந்த இடத்துல செகண்ட் குவாட்ரண்ட்ல காஸ் வந்து நெகட்டிவ்ல வரும். இதோட வேல்யூ வந்து மைனஸ் ஆஃப் காஸ் பை, that is cos x. பட் என்ன ஆகும் அப்படின்னா, ஸ்கொயர் இருக்கிறதுனால இட் பிகம்ஸ் பிளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அப்படின்னு மாறிடும். ஸோ அப்போ இதோட ஆன்சர் மைனஸ் காஸ் எக்ஸ் தான், பட் பிளஸ் காஸ் ஸ்கொயர் ஆயிடுது பிகாஸ் ஆஃப் திஸ் ஸ்கொயர். ஓகே, ஸோ அப்போ இப்படி ரிமைன் ஆகுது. இப்போ தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணுங்க, பை இன்டூ சைன் எக்ஸ் டிவைடட் பை திஸ் அண்ட் எக்ஸ் இன்டூ சைன் எக்ஸ் பை திஸ், அதுதான் ஐடியா. ஸோ அப்போ 0 to pi பை இன்டூ சைன் எக்ஸ் பை 1 plus cos square x of dx மைனஸ் 0 to pi x இன்டூ சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 plus x cos square x of dx. இதை தான் நம்ம என்னவா பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் ஐயினே எடுத்திருக்கோம் ஆக்சுவலி, பாருங்க. ஸோ இப்போ நான் ஏன் இதை பண்றோம் அப்படின்னா, இப்போ எனக்கு இங்கே எக்ஸ் இருக்கிறது தான் பிரச்சனை. இன்கேஸ் இந்த எக்ஸ் இல்லைன்னு வைங்களேன், இதுக்கு பதில் நான் டி அப்படின்னு கொடுத்துட்டு அதுல இருந்து நியூமரேட்டர் கொண்டு வந்துடுவேன், சிம்பிளா முடிஞ்சிடும். பட் இந்த எக்ஸ் இருக்கிறது தான் பிரச்சனை. அந்த எக்ஸை சிம்பிளிஃபை பண்றதுக்காக தான் இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணி இப்போ பாருங்க நம்ம வெறும் பை டேமா கொண்டு வந்துட்டோம். திஸ் இஸ் ஐ, ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் ஐ. அப்போ இது என்ன ஆகுது, 0 to pi பை சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 plus cos square x of dx மைனஸ் ஐ. ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு ஐ, இந்த ஐயை லெஃப்ட்ல கொண்டு வந்தா என்ன ஆகும், ஐ பிளஸ் ஐ ஆயிரும். பிகாஸ் இது மைனஸ் ஐ, இந்த பக்கம் வந்தா பிளஸ் ஐ. ஸோ ஐ பிளஸ் ஐ ஈக்குவல் டு, ஸோ 0 to pi சைன் ஆஃப், இந்த பையை நான் வெளியில் வச்சுக்கிறேன், கான்ஸ்டன்ட் தான். ஸோ பை இன்டூ சைன் எக்ஸ் டிவைடட் பை 1 plus cos square x of dx. So அப்ப 2i is equal to pi into 0 to pi sin x divided by 1 plus cos square x of dx. Then இதுக்கு பதில் t, இந்த காசுக்கு பதில் t கொடுக்கிறேன். So put t equal to cos x. Then what is dt by dx? cos x differentiate பண்ணீங்கன்னா minus sin x. பட் நமக்கு இங்க இருக்கிறது sin x dx, அப்ப மைனஸ் இங்க போட்டுக்கோங்க. So minus dt equal to sin x into dx. அப்ப sin x dx பிளேஸ்ல minus dt போட்டுக்கலாம். லிமிட்டையும் சேஞ்ச் பண்ணுங்க. x ஓட லிமிட் என்னவா இருக்கு, நமக்கு 0 to pi இருக்கு. நம்ம t ய cos x ன்னு எடுத்துறோம். So அப்ப இங்க 0 கொடுங்க, cos 0 என்ன 1, cos pi வந்து -1. அப்ப லிமிட் என்னவா மாறிடும், 0வா இருக்கும்போது it becomes 1, பையா இருக்கும்போது it becomes -1. ஸோ அப்போ I equal to அந்த 2 இங்கே நான் டிவைட் பண்ணிட்டேன், பை பை 2 டைம்ஸ் 1 to -1 மைனஸ் dt டிவைடட் பை 1 plus d ஸ்கொயர். ஏன்னா இந்த sin x dxக்கு பதில் மைனஸ் dt போட்டோம், 1 plus காசுக்கு பதில் t ஸ்கொயர். ஸோ 1 plus t ஸ்கொயர். இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இன்டர்சேஞ்ச் பண்ணீங்கன்னா இந்த மைனஸ் கேன்சல் ஆயிரும். பட் நான் அப்படியே வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ மைனஸ் ஆஃப் பை பை 2 இன்டூ இந்த லிமிட் அப்படியே வச்சுக்கிட்டு dt பை 1 plus t ஸ்கொயர். ஓகே, ஸோ மைனஸ் வெளியில் எடுத்துட்டேன். இல்லை நான் இந்த 1 இங்கேயும் -1 இங்கேயும் போட்டிங்கன்னா தே பிகம் சேஞ்ச், இன்டர்சேஞ்ச் ஆகிறதுனால, லிமிட் இன்டர்சேஞ்ச் ஆகிறதுனால. அந்த ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், ரைட்? அந்த P1 அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியில் நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இது இன்டர்சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த இடத்துல மைனஸ் போடணும், அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். பட் அந்த கன்ஃபியூஷன்லாம் வேணாங்கிறதுக்காக நான் டேரெக்டாக அப்படியே எடுத்துட்டேன். ஸோ அப்போ மைனஸ் பை பை 2 இன்டூ வாட் இஸ் திஸ் இன்டகிரேஷன், dx பை எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ ஸ்கொயர் 1 by a tan inverse ஆஃப் எக்ஸ் பை ஏ பிளேஸில் 1, அப்போ 1 போட்டாலும் வில் கெட் தி சேம். அப்போ என்ன பண்ணுறோம், tan inverse ஆஃப் t அப்படின்னு வருது. ஸோ 1 to -1, அப்பர் அண்ட் லோயர் லிமிட் இப்போ கொடுங்க. ஸோ அப்போ மைனஸ் பை பை 2 இன்டூ tan inverse of -1 minus tan inverse of 1. ஸோ அப்போ tan inverse of மைனஸ் தீட்டாவை நான் என்ன பண்ணலாம்,
minus tan inverse of theta. Tan of minus theta is minus tan theta. Similarly minus inverse also. So அப்போ minus வெளியில வச்சுக்கலாம். இங்க ஒரு minus tan inverse of x. So அப்போ இங்க ஒரு minus tan inverse, இங்க ஒரு minus tan inverse. அப்போ என்ன ஆகும்? minus 2 times tan inverse of 1. So அப்போ minus pi by 2 into minus 2 times. So அப்போ இது ரெண்டையும் multiply பண்ணுங்க. இந்த minus 2 வெளியில எடுத்தா என்ன ஆகும்? 2 cancel, minus minus plus ஆயிரும். அப்போ pi into, so tan inverse of 1 என்ன? pi by 4. அப்போ pi into pi square by 4. So the final answer for that question is pi square by 4. So that is the answer for that example 30. Okay, then 31 என்னன்னு பாருங்க, minus 1 to 1. So to find the integral of minus 1 to 1 sin power 5x into cos power 4x of dx. So இந்த மாதிரி minus a to a வந்தாலே நம்ம என்ன பண்ணணும், ப்ராப்பர்ட்டி ஆடா ஈவனான்னு செக் பண்ணணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ அப்போ let f of x கொடுத்துருக்கிறது f of x ன்னு எடுத்துக்கிறோம். f of x be sin power 5x into cos power 4x. f of minus x, x க்கு பதில் minus x replace பண்ணுங்க, என்ன ஆகும்? sin of minus x power 5 cos of minus x power 4. So sin of minus theta minus sin theta, cos of minus theta plus cos theta தான் power 4 பண்றப்ப it becomes plus anyways. Okay, but இது always positive, but இந்த இடத்துல என்ன ஆகுது, நெகட்டிவா இருக்கு. அப்ப minus of sin theta, அப்ப ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப minus of this, இதுதான் நம்மளோட f of x, அப்ப which is minus of f of x. அப்ப என்ன ஆகுது, f of minus x equal to minus of f of x வந்ததுனால f of x is an odd function. அப்ப odd function நமக்கு என்ன தெரியும், we know that if f of x is odd function, minus a to a sin f of x dx can be written as 0. அப்ப இது என்ன ஆகும், minus 1 to 1 sin power 5x into cos power 4x of dx ஓட ஆன்சர் என்ன, 0. முடிஞ்சது, அவ்வளவுதான், சிம்பிள். நம்ம எதுவுமே இன்டகிரேட்லாம் பண்ணி ஃபைன் பண்ணிலாம் கொண்டு வரல, டைரக்டா இந்த ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்றோம், 0 வந்துச்சு. இதுக்கு தான் நமக்கு ப்ராப்பர்ட்டிஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்றது. ஓகே, தென் 32 எக்ஸாம்பிள் 32 என்னன்னு பாருங்க, 0 to pi by 2 this, that is solution to find. இதை நான் ஐன்னு வச்சுக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையும் ஐன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா சப்ஸ்டியூட் பண்றப்ப 2i 1/2i அந்த மாதிரி நம்ம i எங்கேயோ சப்ஸ்டியூட் பண்ற மாதிரி வரும். அதனால எப்பவுமே அது கொடுத்துருக்கிறத ஐன்னு எடுத்துக்கோங்க. i equal to 0 to pi by 2 sin power 4x by sin power 4x plus cos power 4x of dx. இது ஈக்குவேஷன் 1 அப்படின்னு வச்சுக்கிறோம். சின்ஸ் நமக்கு என்ன ப்ராப்பர்ட்டி தெரியும், 0 to a f of x dx வந்து 0 to a f of a minus x, அந்த அப்பர் லிமிட் minus x நம்ம பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன இருக்குது, pi by 2. அப்போ நான் ஒரு டேர்மே என்ன பண்ணுறேன், ஸோ அந்த i equal to 0 to pi by 4, ரைட், சாரி, pi by 2 sin of pi by 2 minus x power 4. ஏன்னா இந்த xக்கு பதில் நான் என்ன பண்ணுறேன், லிமிட் வந்து எனக்கு pi by 2 a வேல்யூ, அப்போ a minus x, pi by 2 minus x. அதே மாதிரி டினாமினேட்டர்லையும் sin of pi by 2 minus x power 4 plus cos of pi by 2 minus x power 2, சாரி 4 தான் அதுவுமே. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆல்சோ பவர் 4. ஓகே, ஸோ எவ்ரி திங் இஸ் பவர் 4 தான் நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்குது. ஸோ அதை நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஓகே, ரைட். ஸோ sin of 90 minus theta நமக்கு என்ன தெரியும், ஸோ sin of 90 minus theta is cos theta. ஓகே, ஸோ 0 to pi by 2 cos power 4x divided by sin of 90 minus theta is cos theta. அப்போ cos power 4x, cos of 90 minus theta is again sin theta dx அப்படின்னு வச்சுக்கிறோம். இது ஈக்குவேஷன் 2. ஸோ இப்படி உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுது அப்படின்னா என்ன பண்ணணும், sin a minus b. ஸோ sin a minus b ஃபார்முலா என்ன, sin a cos b, sin a cos b minus cos a sin b, ரைட்டா. ஸோ அப்போ sin 90 minus sin 90 வேல்யூ 1, ஸோ அப்போ 1 into cos x, cos 90 வேல்யூ 0, அப்போ இது கேன்சல். அப்போ ஃபைனலி வில் கெட் வெறும் cos x, sin 90 minus theta is cos x. சிமிலர்லி cos 90 minus theta வேணும்னு வைங்க, cos pi by 2 minus x, ஃபார்முலா என்ன, cos a minus b, cos a cos b, and then minus இருந்தா plus sin a அப்புறம் sin b. So அப்போ sin pi by 2 into sin x ன்னு வரும். So cos pi by 2 is 0, so this gets cancelled. Sin pi by 2 is 1 into sin x is sin x. So அதான் நம்ம போட்டிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இது பாருங்க, இது 1 இது 2ன்னு வச்சிருக்கோம். ஈக்குவேஷன் 1 வந்து கிவன்ல இருக்க i, ரெண்டோட டினாமினேட்டரும் சேமா, நியூமரேட்டர் ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ஆன்சர் முடிஞ்சிடும், அவ்வளோதான், சிம்பிள் கொஸ்டின். ஓகே, ஸோ ஆடிங் 1 and 2, அப்போ லெஃப்ட் சைடில் 1ஓட ஈக்குவேஷன் லெஃப்ட் சைடு i தான், 2ஓட லெஃப்ட் சைடு i தான், ரைட் சைடில் இன்டெகிரல் லிமிட்டும் dxம் காமன் ஃபார் போத். ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து sin power 4x by cos power 4x plus sin power 4x, செகண்ட் ஈக்குவேஷனில் cos power 4x by cos power 4x plus sin power 4x. ரெண்டோட டினாமினேட்டரும் சேம், அப்போ நியூமரேட்டர் ரெண்டே நான் என்ன பண்ணலாம், ஆட் பண்ணலாம். ஸோ 1 plus 2 is same as 2 plus 1, ரெண்டும் சேம் தான், இடம் மாற்றி எழுதினாலும் ஒரு பிரச்சனை இல்லை, அடிஷனில் இருக்கப்ப. ஸோ நியூமரேட்டர் என்ன ஆகும், sin power 4x plus cos power 4x, 0 to pi by 2, so 2i equal to, okay, then
2i ஈக்குவல் டு 0 to pi by 2, இது ரெண்டை கேன்சல் பண்ணிங்கன்னா 1, ஸோ 1 into dx, dx இன்டகிரேட் பண்ணிங்கன்னா x 0 to pi by 2, அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுங்க. ஸோ 2i ஈக்குவல் டு pi by 2 minus 0, ஸோ அப்போ இந்த 2 இங்கே டிவைட் பண்ணிங்கன்னா i is equal to pi by 4, so your i is equal to integral 0 to pi by 2 sin power 4x by sin power 4x plus cos power 4x of dx can be the answer is pi by 4. So that is the answer for this example. Okay, so that's all for this question. Example number 32. Okay, so that's all for this video. So இந்த வீடியோல நம்ம example 32 வரைக்கும் சால்வ் பண்ணிருக்கோம். இன்னும் ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்கு. ஸோ அந்த ரெண்டே வந்து நம்ம அப்கமிங் செக்ஷனில் பார்ப்போம். ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ் ரெண்டுமே வந்து நமக்கு இந்த ஒரு 3 எக்ஸாம்பிள் பார்த்தோம், 3மே நமக்கு இம்பார்ட்டன்ட் தான். ஸோ இந்த லாஸ்ட் எக்ஸாம்பிள்லாம் பாருங்க, இந்த மாதிரி தான் நிறைய கொஸ்டின்ல நம்ம பண்ணுவோம். ஸோ இதே கான்செப்ட் தான். ஸோ இப்போ இந்த a to 0 to a f of x dx வந்து 0 to a f of a minus x of dx அப்படின்னு மாற்றிட்டு, ஸோ எனக்கு அந்த ஃபார்ம்லேயே இதுவும் வந்துடும். மேக்ஸிமம் இந்த சைன் காஸ் வர்றப்ப இதுக்கு முன்னாடி பார்த்ததில் கூட பார்த்துருப்போம், நம்ம சைன் காசில் இருந்திருக்கோம், அதே நம்ம என்ன பண்ணியிருப்போம் a minus x, ஸோ இந்த மாதிரி தான் மாற்றிருப்போம். அப்போ மேக்ஸிமம் இந்த ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டிஸ் வர்றப்ப நம்ம இந்த ப்ராப்பர்ட்டியை தான் யூஸ் பண்ணுவோம் அட்மோஸ்ட் நிறைய ப்ராப்ளமில். ஓகே, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் வீடியோ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you. We'll see in the next video. Thank you.